எப்பொழுதுமே சொந்த படைப்பு தான் காப்பி அடிச்சு படம் எடுப்பது என்பது இவருடைய அகராதியிலே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இவர் உள்ளே வெளியே போன்ற படங்கள்ல நடித்து பீக்ல இருந்த காலகட்டம். நம்ம ரஜினி சார் நடிக்கும் படத்தை இயக்கும் வாய்ப்பு வந்திருக்காம். ஆனால் பார்த்திபன் அதனை ஒத்துக்கொள்ளவில்லையா. என்ன காரணம்னு அவரே ஓப்பனாக பேசியிருக்காரு. இப்போது 74 வயதிலுமே இளம் ஹீரோவை போல பந்தாவாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூலி படத்துல நடிச்சு கலக்கியிருக்காரு. அப்படின்னா அண்ணாமலை படம் எல்லாம் வந்த பொழுது எவ்வளவு மார்க்கெட்ல இருந்திருப்பார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சோ இந்த நேரம் நடிகர் பார்த்திபனிடம் ரஜினி சார் கோஸ்ட்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுல மந்திரவாதி கேரக்டர்ல நான் கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறேன், நீங்க படத்துல நடிங்க, நாம எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்திருக்காரா. என்கிட்ட எஸ்பி முத்துராமன் சாருமே படம் பண்ணுவோம்னு கேக்குறாருன்னு சொல்லிருக்காரு. அதுக்கு நமக்கு தான் வயசு இருக்கே, எஸ்பி முத்துராமன் சார் பண்ணட்டும்னு ரஜினி சாரிடம் சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அப்போது ரஜினி சார் அவர்கள் பார்த்திபனை பார்த்து நீங்க எவ்வளவு உயரம்னு கேட்டிருக்காரு. அதாவது உங்க மனசு என்ன அவ்வளவு பெருசா என்பதற்கான அர்த்தம் தானாம் அது. பார்த்திபனுமே ரஜினி சாரை வைத்து முத்து படம் மாதிரி ஸ்டைல்ல இல்லாமல் வேறு ஒரு புதிய ஸ்டைல்ல படம் பண்ணணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்திருக்காரு. ஆனா வாய்ப்பு வரும்போது ஹவுஸ்ஃபுல், கொடைக்கூல் மழை மாதிரியான படங்கள்ல பிஸியாக இருந்திருக்காரு. அதனால ரஜினி சாரை வைத்து படம் பண்ணுவதை பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லையாம். எஸ்பி முத்துராமனுக்காக பார்த்திபன் விட்டு கொடுத்த படம் தான் பாண்டியனாம். சோ அந்த வகையில எப்பவுமே சொந்தமான கதையை வைத்து படம் பண்ணுவதுதான் அலாதி ஆர்வம் அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.